யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வார்த்தைக்கு ஏற்ப உலகில் வாழும் அனைத்து சொந்தங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த உலகத்துல எத்தனையோ நாகரிகங்கள், எத்தனையோ வரலாற்று இடங்கள், எத்தனையோ நதிகள் காணாம போயிருக்குது. அப்படிப்பட்ட நாம ஒரு நதியை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நாம எல்லாருமே என்ன நினைச்சிருப்போம்னா, நம்ம பல்லடத்துல இருந்து அவினாசி நம்ம போற வழியில கௌசிக நதின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சிருப்போம். பார்த்துருப்போம் நம்ம எல்லாருமே. அதே மாதிரி அவினாசி பைபாஸ்ல போகும்போது தெற்குல இருக்கிற இடத்துல வந்து ஒரு போர்டு கௌசிக நதின்னு. ஆனா அந்த நதி, அந்த ஆத்துல எத்தனை பேர் நதி தண்ணி போய் பார்த்துருப்போம். அந்த நதி பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த நதி எங்க உற்பத்தி ஆகுதுன்னா, வெள்ளியங்கிரி மலைகளுங்க. நம்ம வெள்ளியங்கிரி மலைக்கு வடகிழக்க பல மலைகளை தாண்டி போனோம்னா சுமார் ஒரு 20 கிலோமீட்டர் பக்கத்துலாங்க. அங்க வந்து ஒரு கூடிமலை ஒரு மலை வருது. அதாவது குருடிமலை. அந்த மலைக்காடுல இருந்து வர நீர் தான் இந்த கௌசிக நதி. இது இது எங்கிருந்து வருது, இது எங்கிருந்து எது வரைக்கும் போகுது நமக்கு தெரியுங்களா? இடிகரை முதல் தெக்கலூர் வரை சுமார் 52 கிலோமீட்டர் பயணித்து வண்ணாத்தங்கரை கிராமத்தில் வண்ணாத்தங்கரை என்ற பக்கத்துல வந்து ஜாயின் ஆகுது. அங்க இருந்து எங்க போகுது, அங்க இருந்து பக்கத்துல கனியாம்போட்டி கிராமத்துல இருக்கிற நொய்யலாத்துல ஜாயின் ஆகுது. கனியாம்போட்டி கிராமத்துல இருந்து வழியா போனோம்னா ஆண்டிபாளையம். ஆண்டிபாளையம் நொய்யலாத்துல ஜாயின் ஆகி நொய்யலா போய் கலந்துக்குது. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த கௌசிக நதி பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மலையை பத்தி நம்ம அருணகிரிநாதர் வந்து ஒரு பாடல் அவர் எழுதப்பட்ட அந்த திருப்புகழ் பாடல்ல வந்து பாடுகிறாப்படி. இந்த மலை வந்து குரு ரிஷி மலைன்னு, அதாவது குரு ரிஷி மலைன்னு அவர் பாடுகிறாப்படிங்க. இதுல அருணகிரிநாதரால் பாடப்பட்ட அந்த திருப்புகள்ல இந்த மலையில ஒரு முருகன் சிலை இருந்துக்குது. இங்க இருக்கிற மலைவாழ் மக்கள் வந்து அந்த சிலை எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற தடாகம் என்ற பகுதியில் இருக்கிற பொன்னூத்தம்மன் மலையில வச்சு வழிபட்டு வராங்க. இதை வந்து கள ஆய்வாளர்கள் வந்து கண்டுபிடிச்சுக்கிறாங்க. இப்போ நாம் இதெல்லாம் வந்து அந்த கௌசிக நதி பற்றிய வரலாறுகள். இப்ப நீங்க கண் கூட பாக்குற இந்த இடம் தான் வண்ணாத்தங்கரை. வண்ணாத்தங்கரை நிலைமை இன்னைக்கு எப்படிக்குன்னு பாருங்க. இந்த வண்ணாத்தங்கரை இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா, சாராயம் குடிக்கும் சில்லறை நாய்களின் கூடாரமாக இருக்குது. மது குடிப்பவர்களின் இடமாக மாறி இருக்கு. பல்லாயிரம் ஆண்டுகளாக ஒரு காஞ்சியமா நதி, ஒரு கௌசிக நதி வந்துட்டு இருந்த இடம் இன்னைக்கு எப்படி இருக்குது பாருங்க. இந்த இடம் முழுக்காமே முள்ளுக்காடு தான் இருக்குது. முள்ளுக்காடு தான். நான் போய் பார்க்கும்போதுங்க, இல்லை என் கண்ணில் வந்து அவ்வளோ கண்ணீர் வருது. என்னடா இவ்வளோ பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு நதி இப்படி போய் அழிஞ்சிருக்குதே, அழிய விட்டுட்டாங்களே அப்படிங்கிற எண்ணம் தான். பாருங்க, பூராமே நதி ஓடியதற்கான அடையாளமாகத்தான் இந்த வண்ணாத்தங்கரைங்கிற இருக்குது. இதுல வந்து சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி வரலாற்று ஆய்வாளர் அந்த பூங்குடனர் ஐயா அவர்கள் வந்து, அதாவது அந்த ஐயா வந்து செமி ஃபாசில்கள், அதாவது ஒரு மலை வெள்ளம் வரும்போது ஆடுகள் மாடுகள் மனிதர்கள் அடிச்சுட்டு வந்து ஒரு பாறை இடுக்கல வந்து அப்படியே சேகரிச்சிரு தள்ளிடுமா, அந்த இடத்துல படிந்த எலும்புகள் வந்து அப்படியே உருமாறி பாறைகள் ஆயிருச்சு. அதை கண்டுபிடிச்சு அவர் வந்து அனுப்பிக்கிறாரு. இது வந்து சுமார் ஒரு 15,000 ஆண்டுகள் முற்பட்டதா இருக்கும். இது அந்த செமி ஃபாசில்கள் சொல்ற அப்படி. அப்பனா அந்த ஆதி காலத்துல வந்து எவ்வளவு போல தடுப்பணை இருக்குது. அப்பெல்லாம் தடுப்பணை இல்லை. தடுப்பணை இல்லாத ஆதி காலத்தில் எவ்வளவு வெள்ளம் வந்து அந்த நொய்யலாத்துல கலக்கு நினைச்சு பாருங்க. நொய்யலாத்துல கலக்கும் போது எவ்வளவு கால்நடைகள், எவ்வளவு விலங்குகள், எவ்வளவு மனிதர்கள் எல்லாம் அடிச்சு வரும். அப்படிப்பட்ட அடுத்து தள்ளி விட்டப்பட்ட இடம் தான் வண்ணாத்தங்கரை. பாருங்க, அந்த வண்ணாத்தங்கரை நிலைமைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எவ்வளவு முட்கள், எவ்வளவு இதுங்க. இந்த வண்ணாத்தங்கரையில வந்து சில மண்பாண்டங்கள், உடைக்கப்பட்ட மண்பாண்டங்கள், சில விதமான ஓடுகள், இது மாதிரி நிறைய கண்டுபிடிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து
ஆராய்ச்சிக்கு அனுப்பும்போது இதோட காலங்கள் வந்து ஒரு 2300 ஆண்டுகள் பழமையானது சொல்றாங்க. அந்த ஓடுகளே அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த வண்ணாத்தங்கரையின் நிலைமை, அதாவது கௌசிக நதியின் நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் வந்து படிமங்கள் தான். பாறைகள்னா உங்களுக்கு முழுக்க இருக்கு. இதெல்லாம் படிமங்கள். அந்த படிமங்களோட தான். இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இது பார்க்குறீங்களா? இது வந்து வட்ட வடிவமான கல். இதெல்லாம் வந்து சங்க இலக்கியங்கள். சங்க காலத்துல மட்டும்தான் இது மாரி கற்கள் கிடைக்கும். இந்த காலத்துல வந்து இது மாரி கற்கள் இன்றைய காலங்கள்ல எங்களால எடுக்க முடியும்னு சொல்லுவாங்கல்ல, கிடைக்காது. இப்ப நீங்க பார்க்கிற இடம்தான் கௌசிகா நதி பயணித்த இடம். அதாவது அழிந்த கௌசிக நதி பயணித்த இடம் அதுதான். நான் அது மேல நின்னு பார்க்குறேன் பாருங்க. இங்க ஒரு சதுர வடிவான ஒரு கல் இருக்குது. இப்ப அது பார்க்குற இடம் இல்லாம அந்த அந்த நீர் வடிகால் வருமில்லங்க, அந்த நதி போன இடத்தோட தான். நான் உங்களுக்கு அது வீடியோல காட்டுறேன். எவ்வளவு ரம்மியமான இடம் தெரியுமா உங்களுக்கு? இது பார்த்தீங்கன்னா, ஒரு கல் தொட்டி. கல் தொட்டி மேல வந்து ஒரு நீட்ட வடிவான ஒரு கல்லு மாரி இருக்குது. அதை போட்டு வந்து மேல உட்கார்றதுக்கு வச்சு இது ஏன்னா வந்து இது வந்து பார் சொல்லுவாங்கல்லங்க. ஒரு வரலாற்று மிக்க இடத்தில் சாராய குடிப்பொருளின் பாராக மாறியுள்ளது. இவ்வளவு பெரிய ஆலமரம் பாருங்க. இந்த ஆலமரத்துக்கு வயசு ஒரு 500, 600 வயசுகள் இருக்கு. அவ்வளவு பெரிய ஆலமரம். இந்த ஆலமரம் எங்க இருக்குதுன்னா, கௌசிக நதிக்கரையின் ஓரத்துல இருக்குதுங்க இந்த ஆலமரம். எப்படி கொடுமணல் நொய்யலாற்றின் கரையில் ஒரு தங்கமண் ஆலயம் இருந்ததை போல, அந்த தங்கமண் ஆலயத்தை வைத்து கொடுமணல் வரலாறை கண்டுபிடித்தது போல, இந்த கௌசிக நதியின் வரலாறை கண்டுபிடிப்பதற்கு அந்த நதி ஓரத்தில் தங்கமண் ஆலயம் ஒன்று உள்ளது. எத்தனை பேர் அறிவர்? இப்ப நான் நிக்கிற இடமே கௌசிக நதி பயணித்த இடம் தான். நான் இப்ப காட்டுற புறமே இந்த ஓடுகளுங்க. இது வந்து ஒரு 2500 வருடங்களாக பயணித்த ஒரு நதியின் மத்தியில் நினைக்கிறேன். அதே எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. பாருங்க, இந்த ஆலமரத்து விழுதுகளை பார்த்தாலும் இருந்தான். மரங்கிறது உங்களுக்கு சிறுசு. ஆனா மரம் முழுக்க விழுதுகள். அந்த விழுதுகள் வந்து பூமியில ஊன்றி அது ஒரு தனி மரமா வருது. இது எல்லாமே உங்களுக்கு இப்போதைக்கு இந்த வரலாற்று இடங்கள் அனைத்துமே, நான் காட்டப்படுற வரலாற்று இடங்கள் அனைத்துமே மதுப்பிரியர்கள் இடமாக மாறிவிட்டது. அதான் நீங்க பார்த்தாலும் தெரியும். இதுக்குள்ள ஒரு 3 கோல் சாக்கடை வச்சிருப்பானுங்க. இது வந்து மரம், காய்ந்து போன மரம். பாருங்க எவ்வளவு இதா இருக்குது. பாறைகள்னா உங்களுக்கு வந்து முழுக்க இருக்கு பாறைகள். இது போற படிமங்களா பார்த்தீங்களா? தடுப்பு படிமங்கள் பாருங்க. இப்போ பயணிக்கிற இடம் கூட நம்ம அந்த நதியோட ஜாயினர் இடத்துல தான் நம்ம பயணிக்கிறோம். இந்த கௌசிக நதிக்கு வந்துங்க ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் வழங்கப்படும். ஒரு பகுதியில பெரும்பலம் சொல்லுவாங்க, ஒரு பகுதியில வந்து ஓடைன்னு சொல்லுவாங்க, ஒரு பகுதியில வண்ணாத்தக்கரைன்னு சொல்லுவாங்க. ஆனால் சங்ககால இலக்கியங்கள் இங்க பாருங்க, பழைய ஓடுகள் இருக்கு பாத்தீங்களா? பழைய ஓடுகள். நான் வீடியோ காட்டும்போது பழைய ஓடுகள், அங்க கிடக்கிற ஓடுகள் தான். சங்க இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா, கௌமார கௌமார மடாலயத்துல வந்து கௌசிய நதி தான் இருக்குது. அதே போன்று அங்க இருக்கிற கரிகாலிய மன்னன் வந்த வரலாற்றுலையும் வந்து கௌசிய நதி தான் இருக்குது. இது போல சில புராணங்களும் கூட இந்த நதியின் பெயர் கௌசிக நதி என்றுதான் இருக்கிறதை தவிர, அந்த பெரும்பள்ளம், ஓடைகடை எந்த பெயரும் கிடையாது. எனவே இதை நாம் அனைவரும் கௌசிக நதி என்று நாம் அழைப்போம். இப்போ நம்ம பயணிக்கிற இடம் வந்துங்க ஒரு தடுப்பணை. இதாவது இது வந்து புதிய தடுப்பணை சொல்லுவாங்க. சரிங்களா? இது எங்க இது போட்டுறாங்க, இந்த பைப்பெல்லாம் எங்க போட்டுருக்காங்கன்னா, ஓடைக்கெல்லாம் போட்டுறானுங்க பைத்தியக்காரனுங்க. இந்த நான் வந்தேன் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட்டு முதுகுல, அங்க பைத்தியக்காரனு குப்பை கொட்டிக்கானுங்க. இதுல வந்து எப்படி உங்களுக்கு வெள்ளம் வரும்? எப்படி நீர் வரும்? நீங்களே பாருங்க.
உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுல வந்து எப்படி நீர் வந்து எப்படி அங்க ஜாயிண்ட் ஆகி எப்படி அதுக்குள்ள போகும் நீர்? அரமண்டல அணைகளுக்கு பூராமே. ஆத்துக்குள்ள வந்து ஆத்துக்குள்ள வந்து அந்த கரண்டு மரம் வச்சுக்கிற ஒரே ஆறு எதுனா கௌசிக நதி மட்டும்தான். அதுக்குள்ள வந்து ஒருத்தன் செட் பண்ணிக்கிறான் பாரு அந்த மோட்டாரைங்க. அதெல்லாம் வேற லெவல்ல. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவ்வளவு பெரிய நதிக்குள்ள வந்து ஆத்துக்குள்ள வந்து கரண்ட் மோட்டாரு இதெல்லாம் வைக்கிறது வேற லெவல். பாருங்க எப்படி பவர் எல்லாம் வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா உங்களுக்கு. எங்களை தாண்டி எதிரா வரும் வெள்ளம் வந்துருமாடா அப்படின்னு எகத்தாளத்து கேட்கற மாதிரி இவங்க வச்சுக்கிறானுங்க. அப்படிப்பட்ட நதி தான் அது. இப்ப நம்ம பார்க்க போற இடம் வந்து அனாமத்தமா அழிந்து போன கௌசிக நதியோட நீர்த்தேக்கத்து தான் போறோம். பாருங்க. இந்த பைத்தியக்காரனுங்க வந்து நதி வந்து இப்படி வலிந்து போற மாதிரி வச்சுக்கிறானுங்க. தெரியுதுங்களா? இந்த இதுக்குள்ளே மழை தண்ணியில வந்து நிக்காதுங்க. இதெல்லாம் வந்து நீங்க பாக்குறது சரிதான். இப்ப எனக்கு வந்து இந்த போட்டுட்டாங்க நாங்க டேம கட்டுறோம் மயிரை கட்டுறோம்னு சொல்லி 1000 இதை பண்ணிட்டு அந்த நதியோட எல்லாத்தையும் அழிச்ச விடணுங்க. பூரா முள்ளா இருக்குது. அந்த வர வழித்தடங்கள் பூராமே குப்பை கொட்டி வச்சுறானுங்க. இப்படிதான் இங்க இது வந்து கிடக்குது. ஆனா இதுக்குள்ள பல பல ஆயிரம் வருடங்களான ஒரு நாகரிகம் இருக்கிறதுங்கிறது இங்க இருக்கிற வீணர்களுக்கு வீணா போனவர்களுக்கு தெரியுமோ தெரியாது. ஆனா அதை உணர மதிக்கிறாங்க. ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியும் இதுக்குள்ள ஒரு நாகரிகம் வாழ்ந்துட்டு இருக்கு விஷயம். இப்ப இருக்கிறவனுக்கு என்னப்பா எனக்கு கையில காசு இருந்தா போகுது, நான் என்னவோ பண்ணிட்டு போறேன். நான் வந்து இதை தாண்டி அணை தாண்டி வரும்போதுங்க எனக்கு அந்த மரத்துக்கடியில வந்து ஒரு கல்வெட்டம் பார்த்தேன். என்னடா அது பார்க்கும்போது தெரிஞ்சுங்க இந்த கல்வெட்டங்கள் பாருங்க. அந்த மரத்தை சுத்தி கல்வெட்டங்கள். நான் முன்னோர்கள்ல வந்து ஒரு முட்டாள்கள் கிடையாதுங்க. ஒரு ஆத்தங்கரை ஓரத்துல வந்து கல்வெட்டங்கள் வச்சுக்கிறது மிகப்பெரிய விஷயம். பாருங்க சுத்தி கல்வெட்டங்கள் தான். அதாவது இதையெல்லாம் வந்து அகலாராய்ச்சி பண்ணாங்கன்னா இதற்குள்ள வந்து நமது முன்னோர்களின் முதுமக்கள் தாளிகள் கண்டிப்பா இருக்கு. இதெல்லாம் ஏன் இந்த அரசாங்கம் கண்டும் காணாமல் போகுதுன்னு தெரியல. இந்த கல்வெட்டங்கள் நாளடைவில் காணாம போயிரு. இது மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தொலைச்சுக்கிறோம் இல்லையா? கவர்மெண்டே வந்து சொல்லலாம் இதெல்லாம் நீங்க பாத்தீங்களா, இப்ப நீங்களும் தோணு எடுக்க போனோம். இப்ப நம்ம போறது வந்து எங்கன்னா உங்களுக்கு அதை தாண்டி வந்தோம்லங்க. வந்துட்டு அந்த எப்படிங்க அந்த அணை பகுதிக்கு காட்டினேன். அணை பகுதி தாண்டி நம்ம வந்துட்டுக்கிறோம். வர வழித்தான் பாக்குறீங்க. எவ்வளவு ரம்மியமான இடங்கள். இப்ப நம்ம போக்குறது பழைய அணைக்கு போறோம். பழைய அணைக்கு போற வழியை பாருங்க. எவ்வளவு மிகுதியில பச்சை பசேன்னு இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆள்ல இந்த கல்லை தூக்க முடியாது. அவ்வளவு பெரிய கல்லை வச்சு இங்க கட்டிக்கிறாங்க பாருங்க. இந்த தடுப்பணை மாதிரி இதெல்லாம் வந்து நாமெல்லாம் தூக்குவோம்னு நினைச்சோம்னா ஒரு 10 பேர் சேர்ந்து தூக்கணும். அப்படிப்பட்ட கல்லை கொண்டு இங்க வந்து தடுத்துக்கிறாங்க. எனக்கு இது சந்தோஷம் பண்ணா உங்களுக்கு கௌசிக நதி நம்ம சொல்றோம். இப்ப ஏதாவது தண்ணி கிண்ணி கிடைக்குமான்னு போனேன். ஆனா அந்த நதிக்குள்ள வந்து இவ்வளவு பெரிய குட்டை இருக்குதுங்க. இதை பார்த்த உடனே எனக்கு அவ்வளவு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தது. அவ்வளவு பெரிய சந்தோஷத்துல நான் போய் பார்க்கும் போதுங்க எனக்கு உற்சாகமா இருந்தது. பாருங்க இதுக்குள்ள இப்ப எத்தனை பறவைகள் வந்து இதுல நீர் இருந்தது. எவ்வளவு உற்சாகம் இருக்குது. எவ்வளவு அமைதியாக சூழல் வந்து இந்த நீரோட இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு உற்சாகமா இருக்கு. இந்த நீரோட எங்க பயணிக்குதுன்னா சாமந்தங்கோட்டை பகுதிக்கும் குறுக்காப்பாளையத்துக்கும் இடையில பயணிக்குது. இது பார்க்கும்போது எவ்வளவு அகலமாக இந்த கௌசிக நதி பயணிக்குது. ஆனா அந்த நம்ம இதுக்கு முன்னாடி பழைய அணையை புதிய அணையை பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து குப்பை மேல குப்பை கொட்டும் இடமாகவும் அதுக்கு நடுவுல வந்து கரண்டு மரத்தை கட்டி அப்படி போட்டுக்கிறானுங்க பைத்தியக்கார நாய்க.
ஆனா இதை பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு ரம்மியமா இருக்குது. என்னடா இப்படி 2300 வருடங்கள் பழமையான ஒரு நாகரிகத்தை கொண்ட ஒரு கௌசிக நதி எவ்வளவு அகலமாக இந்த இடத்துல பயணிக்குதா அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது எவ்வளவு அருமையா இருக்குது, எவ்வளவு உற்சாகமா இருக்குது பாருங்க. நான் உங்களுக்கு அந்த ரம்மியமான காட்சியை எனது வீடியோவில் காட்டுறேன் பாருங்க. பார்க்க உங்களுக்கு ஏதாவது அப்படி நான் இந்த நதியை பார்க்கணும், இந்த அழிந்து போற நதியை நான் பார்க்கணும் அப்படின்னு எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா குறுக்காப்பாளையத்துக்கு அந்த புதுப்பாளையத்து சென்டர்ல வந்து பாருங்க. அதே மாதிரி இந்த நதி பத்தி நீங்க முழுமையா அறியோம்னா கௌசிக நதி நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம், ஆனா இதை பத்தி எனக்கு தெரியல. நீங்க வண்ணாத்தங்கரை பகுதிக்கு போங்க. வண்ணாத்தங்கரை பகுதிக்கு போனா உங்களுக்கு தெரியும் அதை பற்றிய முழு அடையாளங்கள் உண்மையும் அந்த எச்சங்கள் உண்மையும் அங்க இருக்குது பாருங்க. எவ்வளவு ரம்மியமான சூழல்ல கௌசிக நதி இந்த இடத்துல விளையாண்டுக்குது பாருங்க. பறவைகளுக்கு நீர் தருமா ஒரு தாயாக இருக்குது. இப்ப நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதான் பழைய டேமாமா. அவ்வளவு உற்சாகமான இடம். இதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்கள் இல்லைங்க. நாம சொல்ற கௌசிக நதின்னு சொல்றப்பா அதுக்கு என்ன படையாளம் கேட்கறீங்கல்ல, இப்பவும் சொல்றேங்க. கௌசிக நதி நாகரிகம் 3000 வருடங்களுக்கு மிக பழமையான நாகரிகம் கொண்டதுன்னா அதுக்கு அடையாளமாக இன்னைக்கும் சாமந்தங்கோட்டை பகுதியில் இருக்கிறது. சாமந்தங்கோட்டை பகுதி, அதாவது புதுப்பாளையம் தான் சாமந்தங்கோட்டை, அந்த பகுதியில் இருக்குது பெருங்கற்கால சின்னத்தை சார்ந்த கல்வெட்டங்கள் இன்னும் அந்த இடத்துல இருக்குது. வேணா நீங்க போய் பார்க்கலாம். அது பார்க்க ஒரு சின்ன மலை மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. சில வரலாற்று ஆய்வாளர் சொல்றாங்க இது ஒரு இரும்பு காலம், அதாவது இரும்பு காலத்தை சேர்ந்த இந்த நினைவு சின்னங்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட இரும்பு காலத்தை சேர்ந்த ஒரு அடையாளமா இன்னைக்கும் கௌசிக நதி நாகரிகத்துக்கு நான் இருக்கப்ப அடையாளமான்னு சொல்லி மார்தட்டி கொண்டு அந்த இன்னும் இருக்குது. இது இந்த கல்வெட்டங்கள். அது எப்படின்னா உங்களுக்கு நிலத்துல அந்த ஈமச்சின்னங்கள் பதிச்சிருவாங்க, கல் பதுக்கி மாதிரி. அது மேல சின்ன சின்ன கல்களை வச்சு ஒரு மலை மாதிரி எழுப்பிடுவாங்க. இது மாதிரி யாருக்கெல்லாம் எழுப்புவாங்க? ஒரு அந்த பகுதியை ஆட்சி செய்த ஒரு தலைவனுக்காகவோ, இல்ல ஏதோ ஒரு தளபதிக்காகவோ, இல்ல ஏதாவது ஒரு மன்னனுக்காகவோ அப்படித்தான் இது மாதிரி கல்பதுக்கைகள் வச்சு அது மேல ஒரு இது பண்ணுவாங்க. இதை யாருக்கு பண்ணது? அந்த பகுதியை ஆட்சி செய்த அந்த இனத்தலைவனுக்காக இது வைக்கப்பட்டது. இது போன்ற ஒரு இடம் நம்ம வெள்ளலூர் பக்கத்துல இருக்கிற காடுகுட்டை என்ற பகுதியில் இருக்குது. அது அந்த இடம் மத்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த இடம் மாறால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த மது குடிப்பவர்களின் இடமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. எவ்வளவு பிரம்மாண்டமான நினைவு சின்னம் அது பாருங்க. இதெல்லாம் நமக்கு பார்க்க அவ்வளவு பிரமிப்பா இருக்குது. இது 3 அடுக்கள் 4 அடுக்கள் அந்த கல்வெட்டங்களோட இது சொல்றாங்க. அப்படி வச்சு பண்ணிக்கிறாங்க. அவ்வளவு இதான் இடம். ஆனா சுத்தி பார்த்தா உங்களுக்கு கண்ணாடி சில்கு தான் இருக்குது. கண்ணாடி சில்கு தான் வரலாற்றுல மிக முக்கியமா தமிழகத்தின் வரலாற்றில் தவிர்க்க முடியாத இடம் எதுனா டாஸ்மார்க்கின் பாட்டில் தான் வருங்காலத்து ஒரு அடையாளமா இருக்கு. பார்த்தீங்கன்னா சிறு மலமா இருக்கு. 30 ஒரு மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 அடி ஹைட், அவ்வளவுதான். அந்த ஹைட்டுக்கு பாருங்க. இதுதான் கௌசிக நதி நாகரிகத்தின் அடையாளமாக இன்னைக்கும் இருக்குது. நீங்க நினைச்சு பாருங்க, இது எப்படிப்பா நீங்க கௌசிக நதின்னு சொல்ற, செமி பர்சன் சொல்ற அப்படின்னு. அப்புறம் இது எப்படி 3000 வருடங்கள் பழமையான ஒரு பெருங்கற்கால சின்னம் சொல்ற. உங்களுக்கு சந்தேகம் ஏதேனும் இருந்தால், நீங்க கண் கூட பார்க்க நினைச்சால் சாமந்தங்கோட்டை பகுதிக்கு சென்று பாருங்கள். இன்னைக்கும் இந்த நினைவு சின்னம் இன்றும் மலை போல் இருக்கிறது. அதே போன்று
புதுப்பாளையத்திற்கும் குர்காப்பாளையத்திற்கும் இடையில் இடது பக்கம் சென்றால் ஒரு குட்டை போல் காட்சி தரும் கௌசிக நதி. இன்று அது பல பறவைகளின் நீர் ஆதாரமாக விளங்குகிறது கௌசிக நதி. இது போன்ற உங்களுக்கு ஏதேனும் மீண்டும் சந்தேகம் இருந்தால் காமநாயக்கன் பாளையத்தில் இருக்கின்ற தங்கம்மன் ஆலயம் சென்று பாருங்கள். காமநாயக்கன் பாளையத்தில் இருக்கிற வண்ணாத்தங்கரை என்ற இடத்தில் பாருங்கள். இதுதான் கௌசிக நதி நாகரிகத்தின் எச்சங்கள். இது நான் நதி மூலத்தை பத்தி எப்ப பேச விரும்பலைங்க, முடிகிற இடத்தை பத்தி நான் பேச போறேன். ஏன்னா முடிகிற இடம் எப்பவும் செழிப்பாக இருந்தால் மட்டும்தான் நதி மூலம் செழிப்பாக இருக்கும். நதி மூலத்திலிருந்து வரும் நீரே சாக்கடையாகத்தான் பாதி இடங்களில் வருகிறது. நதி மூலத்தில் நீர் உற்சாகமாக வருகிறது. வரும் இடங்கள்லாம் ஒரு 50 மீட்டருக்கு 500 மீட்டருக்கு ஒரு டேம், 500 மீட்டர் டேம்னு ஒரு செக் டேம் மாதிரி கட்டிட்டு வந்தா முடிகிற இடத்துக்கு என்ன தவிர ஒண்ணுமே வராது. யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்றைய காலத்தில் நம்ம கண்ணு முன்னாடி அழிந்து போன ஒரு நதிதான் கௌசிக நதி. நாம வேணா ரோட்ல வர போர்டை பார்த்து பேசலாம், இது இங்கதாங்க கௌசிக நதி போகுதுன்னு. அந்த கௌசிக நதியில என்ன கொட்டுறானுங்க? சிக்கன், அதாவது கோழி கழுவி கொட்டுறானுங்க இல்லையா? அந்த இடம் தண்ணி வராம வேற வேலி முழுகுதான் படர்ந்து வருது. போர்டை மட்டும் பார்த்துட்டு போனா நமக்கு தெரியுமா? அந்த நதி மீட்டெடுக்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்தந்த பகுதி மக்கள் என் ஊர்ல வர இந்த கிலோமீட்டர் நான் தூர்வார் பண்றேன். ஒரு 3000 4000 வருடங்கள் பழமையான ஒரு நாகரிகம் கொண்ட நதியை நாங்க மீட்டெடுக்கிறோம் அப்படின்னு எண்ணத்தோட எந்தெந்த மக்கள்ல வராங்களோ, ஒரு மன்னன் தனது ஆலயத்தை எழுப்பும் பொழுது இந்த சிவாலயத்திற்கு யாரெல்லாம் வணங்குகிறார்களோ, இந்த சிவாலயத்திற்கு யாரெல்லாம் சிவத்தொண்டு செய்கிறார்களோ அவர்களின் காலில் நான் விழுந்து வணங்குவேன் என்று தனது கல்வெட்டின் மூலம் எழுதி வைத்தானோ, அந்த மன்னனை போல நான் ஒரு நாடோடியாக நான் சொல்கிறேன், இந்த நதியை நான் காப்பாற்ற வருகிறேன். இந்த நதியை என் ஊரில் நான் மீட்டெடுப்பேன். இந்த நதியை என் வாழ்நாளில் ஒரு முறையாக நான் தூர்வார் செய்வேன். இந்த நதியை என் வாழ்நாள் இருக்கும் வரையில் மற்றவர்களுக்கு இந்த நதியை பற்றி எடுத்துரைப்பேன். இந்த நதியை எங்கள் பகுதியில் அழிய விடமாற்றோம். யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை பொற்பாதங்களை தொட்டு நான் வணங்குகிறேன். நன்றிகள், வணக்கங்கள். மீண்டும் ஒரு நதியை தேடி அலைவோம். அதுவரைக்கும் நான் இந்த கௌசிக நதியின் நினைவுகளை நான் மறக்க மாட்டேன். இந்த கௌசிக நதியின் நேரடி ஒளிபரப்பு உங்களுக்கு விரைவில் வரும். நான் சென்ற இடங்களெல்லாம் உங்களுக்கு அந்த வீடியோ எனது யூடியூப் சேனலான மகிழ் விலாக் என்ற பக்கத்திலும் சரி, நம்ம ஊர் பாடம் என்ற முகநூல் பக்கத்திலும் சரி லைவாக நான் உங்களுக்கு காட்டுகிறேன். முடிந்த அளவிற்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அனைவரும் சேர்ந்து கௌசிக நதியை மீட்டெடுப்போம். வந்தே மாதரம். தமிழ் அன்னைக்கு வணக்கங்கள்.